ஓகே. இப்போ we are going to play with this. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இதில வேரியபிளோட வேல்யூ வந்து இஷ்டத்துக்கு மாத்த போறோம். ஓகே. ஸோ மாத்திட்டு உங்கள்ல யாரு வந்து நான் சொல்றத கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் இப்ப என்ன பண்றேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் I1 ஏக்குள்ள I1ல டைப் பண்ணது இருக்கும். பிக்குள்ள வந்து I2ல டைப் பண்ணது இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 2யும் வந்து மேனிபுலேட் பண்ண போறேன். A ஈக்குவல் டூ A பிளஸ் ஹாய் அப்படின்னு குடுக்க போறேன். B ஈக்குவல் டூ B பிளஸ் ஏன்னு குடுக்க போறேன். ஓகேவா? ஒன் ஹாய், 2 1 ஹாய்ன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போமா? 1 2 குடுத்துட்டேன். வந்துருச்சா? 1 ஹாய், 2 1 ஹாய். வெரி குட். இந்த வீடியோல ரெக்கார்டிங்லயே சொல்றேன். ஸ்விஃப்ட் அண்ட் இவங்கனால அது யாரு வெப்னால வந்து இத ஆன்சர் பண்ண முடியல. ஆனா டாட்.நெட்ல முக்காவாசி பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ ஆனா இதோட நான் நிறுத்தப் போறதில்ல. நான் நினைச்சா நிறுத்தலாம். ஆனா நான் நிறுத்த மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கப்புறம் A ஈக்குவல் டூ BBBBன்னு மாத்த போறேன். ஓகேவா? இங்க என்ன பண்ண போறேன்னா, B ஈக்குவல் டூ BBBBன்னு மாத்த போறேன். ஓகேவா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்னவா இருக்கும்ன்ட்டு. ம்? ம். ம். ம்ஹ்ம். நான் சொல்லட்டுமா என்ன வரும்ன்ட்டு? அது கூட 4 2 எக்ஸ்ட்ராவா இருங்க. நாஸ்ட்ராடமஸ் மாரி நான் ப்ரெடிக்ஷன் பண்றேன். இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா வருமான்னு சொல்லுங்க. சொல்லு நீ சொல்லு. சார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பி தான் ஃபர்ஸ்ட் வரும். ம். பில என்ன இருக்கு? A plus A, B plus A இருக்கு சார். எனக்கு அங்க என்ன ஒரு எழுத்த மட்டும் சொல்லு. இது ஃபர்ஸ்ட் வரும், அது ஃபர்ஸ்ட். 2 1 ஹை, ம். அதுக்கப்புறம் 4 B வரும். இருங்க நான் சொல்றேன். சொல்லட்டுமா என்ன வரும்ன்ட்டு? முதல்ல BBBB 2 1 ஹாய். 2 1 ஹாய். இதுதான் வரும். பார்க்குறீங்களா? ஒன் 2 வந்து விட்டதா? ஓகே. இது வந்து RAM. as you know this is your processor and இது ரெண்டா பிரிச்சுக்கும். இது உங்க கன்சோல் லாக், இது வந்து உங்களோட மெயின் விண்டோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் கோட் இதுக்குள்ளே வரும். இனிஷியலைஸ் காம்பனன்ட் நடக்கும், which மீன்ஸ் உங்களுக்கு இந்த உங்களோட விண்டோ வந்து க்ரியேட் ஆயிரும். அந்த எக்ஸு இது அதுக்குள்ளே வேறு என்னென்ன வச்சுருந்தோம்? XML input 1 வச்சுருந்தோம், input 2 வச்சுருந்தோம், கிளிக் மீ வச்சுருந்தோம். ஸோ கிளிக் மீன் எழுதியிருக்கேன், படிக்க முடியுதா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 1ன்னு போட்டுட்டு இங்கே 2ன்னு போட்டுட்டு நான் வந்து இப்போது பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்னாகும், உங்கள் கோட் இங்கே வந்துடும். புரியுது தானே நான் சொல்லிட்டு இருக்கேன்? குயிக்காக சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியுது தானே? இப்போ கிளிக் பண்ணோன்னே கிளிக் மீ அண்டர்ஸ்கோர் கிளிக் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ரன் பண்ணோம். A ஈக்குவல் டு I1.text. அப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே I1.textகுள்ளே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 வச்சிடணும். அடுத்தது என்ன? Bன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே I2.text. ஸோ B க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே I2குள்ளே என்ன இருக்குது? 2. ஸோ 2ங்கிற டெக்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ இதையும் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன? A ஈக்குவல் டு A ப்ளஸ் ஹை. அப்போ A ஃபஸ்ட்டு ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1. ஸோ A வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். ப்ளஸ் ஏவை அப்படியே போட்டாச்சு, ஏக்குள்ளே என்ன இருக்கோ அதை போட்டாச்சு. ப்ளஸ் ஹாய். அப்போது ஹாய். இந்த ரெண்டு ஆடானா என்ன வரும்? 1 ஹைன்னு வரும். கரெக்டா? 1 ஹாய் இப்படி தானே வரும். 1 ஹாயும் ஆட் ஆகிறப்போ புரியுதா நான் என்ன சொல்லிருக்கேன்ட்டு? இப்போது இந்த 1 ஹாயை கொண்டு போய் எதுக்குள்ளே வைக்கணும்? ஏக்குள்ளேயே வைக்கணும். ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஏக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஈக்குவல் டு பார்த்துட்டிங்கனாவே இந்த வந்து அப்படியே அடிச்சு விட்டுறணும். அடிச்சு விட்டுட்டு இங்கே இருக்கிற 1 ஹாயை நீங்கள் திருப்ப வச்சிடணும். இப்போ ஏக்குள்ளே புதுசாக என்ன இருக்குது? 1 ஹாய். புரிஞ்சுச்சா? எவ்ரிஒன் காட் இட்? கிளியராக புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ இந்த லைன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது B ஈக்குவல் டு B ப்ளஸ் ஏ.
ஸோ ஃபஸ்ட்டு பிக்குள்ளே என்ன இருக்குது 2, ஏக்குள்ளே என்ன இருக்குது இங்கே பார்த்துக்கணும் நீங்கள் 1 ஹை தான் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்து தான் நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா அப்படி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். ப்ராசஸர் போய் ரேம்குள்ளே இருந்தால் வேரியபிள் ரீட் பண்ணும். இப்போ புரியுதா? இதுக்கு அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் எல்லாம் கண்டினியூஸாக ரேமும் ப்ராசஸர் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஸ்பீடும் நமக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது 1 ஹைன்னு இருக்குது. ஸோ அப்போ 2க்கு அப்புறம் நம்ம வந்து 1 ஹை வச்சுக்குவோம். பிகாஸ் இங்கே வந்து பி ப்ளஸ் ஏன்னு இருக்குது, பியில் 2 இருக்குது, ஏல 1 ஹை இருக்குது. இப்போ இது ரெண்டு ஆடனா நமக்கு என்ன கிடைக்கும் 2 1 ஹெச்ஐங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் பிக்குள்ளேயே வைக்கிறோம். ஓகேவா? அப்போது பி அடிச்சு விட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன வச்சிடணும்னா 2 1 ஹெச்ஐன்னு வச்சிடணும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு அதனால தான் லாஸ்ட் டைம் வந்தப்போ 1 ஹை 2 1 ஹைன்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த லைன் எழுதவே இல்லை கரெக்டாக, அப்படியே சிஎல் ஏ ப்ளஸ் பின்னு போட்டோம். இப்போ ஏல இருக்க 1 ஹையோ இதில் இருக்க 2 1 ஹையோ வந்துச்சு. ஆனால் இதை நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இப்போ அடுத்த லைன் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது ஏக்குள்ளே பிபிபிபின்னு இருக்குது. அப்போது இதை பார்த்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஈக்குவல் டு பார்த்தா இங்கே இருக்கிறத கொண்டு ஏக்குள்ளே வச்சிடணும். அப்போ ஈக்குவல் டு பார்த்தோன்னே இதில் இருக்கிறத அடிச்சு விட்டுட்டு, புரியுதா, இதுக்குள்ளே இருக்கிற பிபிபிபியை உள்ளே வச்சிருவீங்க. அப்போ பி 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 பி. ஓகேவா? இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துருக்கும். அப்படி பார்த்தா இங்கே பி ஈக்குவல் டு பிபிபிபின்னு இருக்குது. அப்போ பி அடிச்சு விட்டோம்னா அப்போ 4B 4B 8B தான் ஆன்சராக வந்துருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த சந்தேகம் வந்து கை தூக்குங்க. வெரி குட். உங்களுக்கான பதில் என்னென்னா, கம்ப்யூட்டருக்கு மூளை கிடையாது. ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு பிரெயின் 0. அது நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்யும். என்னென்னா ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக செய்யும். ஸோ இட்ஸ் IQ 0. அதனால் இது சொல்கிறத அப்படியே செய்யுங்கன்னா நம்ம அது மாதிரியே செய்யலாம். நம்ம இப்போ இதையும் முடிச்சிட்டோம், ஆக்சுவலி இதையும் முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ சிஎல் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது பிபிபிபி. இதை அழிச்சிக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் நமக்கு. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது பிபிபிபி. கரெக்டாக? ஸோ பி 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 ப்ளஸ் பிக்குள்ளே என்ன இருக்குது 2 1 ஹை 2 1 ஹை. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா பிபிபிபி 2 1 ஹை. இப்போ அதுதானே சிஎல் ஆகும். இப்போ அது சிஎல் ஆச்சுன்னா இது அப்படியே எழுதிடலாம் இல்லைங்க, பிபிபிபி 2 1 ஹை. ஆனால் இதோட ப்ரோக்ராம் முடியலை. இப்போ இந்த லைன் தான் முடிஞ்சிருக்கு. இப்போது பிக்குள்ளே வந்து நம்ம பிபிபியை வைக்கணும். அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதுக்குள்ளே இருக்கிறது போயிட்டு இங்கேயும் பிபிபிபின்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிச்சோடனே நீங்கள் ரேம் ஓப்பன் பண்ணி ரேம்குள்ளே ஏ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிபிபிபி தான், பி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிபிபிபி தான். அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8B தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சிஎல் ஆயிடுச்சு. ஸோ சிஎல் ஆனால் தானே இருக்கும். அதனால உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதுதான் சிஎலாக இருக்கும். புரிஞ்சிச்சு எல்லாத்துக்குமே? இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சு ஏன் இது வந்துச்சுன்ட்டு. ஆனால் ரேம்குள்ளே பிபிபிபி கண்டிப்பாக போயிடும். ரேம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிபிபிபி தான் உள்ள இருக்கும். ஏன்னா நீங்கள் சிஎல் இருக்கு அதுக்கப்புறம் போடல, இன்னொரு சிஎல் போட்டிங்கன்னா இது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே பிபிபிபின்னு வந்திருக்கும். புரிஞ்சுது எப்படி ஒர்க் ஆகுன்னு? கம்ப்யூட்டர் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறது. என்னன்னா நமக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு எக்ஸிக்யூட் பண்ண, அது ஒரு செகண்டுக்குள்ள டக்குனு எல்லாத்தையும் முடிச்சிடும். அது பண்ணுறப்பயே ஃபஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இதுன்னு இப்போ நான் பண்ணதையே தான் அது எக்ஸாக்டாக பண்ணிட்டு வரும். அது ரொம்ப ஃபாஸ்ட், நான் ரொம்ப 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 ஸ்லோ. அதுக்கு முன்னாடி அது வந்து உங்களுக்கு 5th கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னா இன்னுமே கிளியராக புரிஞ்சிடும்.